ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ரேஷன் புழுங்கரிசி ஒரு 3 டம்ளர் எடுத்திருக்கேங்க. இது கடலப்பருப்பு ஒரு 1/4 டம்ளர், ரேஷன் புழுங்கரிசி ஒரு 3 டம்ளர் எடுத்திருக்கேங்க இந்த டம்ளருக்கு. இப்போ இதை நல்லா கழுவி ஊற வைக்கிறதுக்கு தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசி, இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் பச்சரிசி, மொத்தம் 4 டம்ளரு. அப்புறம் துவரம்பருப்பு ஒரு 3/4 டம்ளர், 1/4 டம்ளர் கடலப்பருப்பு, மொத்தமாக 5 டம்ளர் எடுத்திருக்கேங்க. இப்போ அந்த 5 டம்ளர் எல்லாத்தையுமே நம்ம எடுத்திருக்க பொருள் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம் சுத்தமாக. பாருங்கள், இந்த அளவு நல்லா ஒரு 5-6 டைம் நல்லா கழுவிட்டேன். கழுவினதுக்கப்புறமா இதை நம்ம ஊற வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் தண்ணி வச்சு. இந்த கொதித்த தண்ணி தான் இந்த அரிசிக்குள்ளே ஊற்ற போகிறோம். ஏன்னா நல்லா சீக்கிரமாக ஊறி வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அதை ஊற்றிக்கிறேன். இப்போ நான் தண்ணி ஊற்றி அதுலேயே ஒரு 2 வரமிளகாவும் போட்டு நல்லா ஊறட்டுங்க. ஊறினதும் பார்க்கலாம். ஒரு 4 மணி நேரம் நான் ஊற வைக்கிறதுக்கு நல்லா மூடி தனியாக எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ நான் ஒரு 2 மணிக்கு நான் ஊற வச்சேன். நான் அரைச்சி வச்சது நைட்டு 10 மணிக்கு. அது வரைக்கும் எனக்கு அரிசி நல்லா ஊறிச்சு. நான் காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு தாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ஊறி வந்ததும் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சியும் போட்டு இப்போ நல்லா அரைச்சாச்சு. நல்லா நெய்ஸாக இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். கொஞ்சமாக உப்பு, லைட்டாக ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கூட. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கையை விட்டு நல்லா கலந்து விட்டாதாங்க இப்போ இந்த குளிர் டைமில் சீக்கிரம் புளிக்காது. நல்லா கலக்கி பாருங்கள், இந்த மாதிரி கலக்கி இது தோசையும் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா பொசு பொசுன்னு ஆப்பமும் வருங்க. அப்புறம் இட்லி வேணாலும் இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாவில் நம்ம உளுந்தே போடாமல் தான் நம்ம ஆட்டியிருக்கிறோம். இருந்தாலும் சாப்பிட்டா எது வேணாலும் செஞ்சுக்கலாம். 3 கேரட் எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் கடலப்பருப்பு. இப்போ ஒரு பேன் வச்சாச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு பாருங்கள், இப்போ நல்லா ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு, உளுந்தப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டாச்சு. இப்போ கடலப்பருப்பு நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா முழுகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்திருக்க கேரட்டும் மல்லித்தலையும் உள்ளே போட்டுக்கிறேன். இதில் வேறு என்ன வெஜிடபிள் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க, நம்ம இஷ்டம்தான். நான் இன்றைக்கி கேரட்டும் மல்லி இலை மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து கலக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் 1 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை அப்படியே மாவுக்குள்ளே சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இப்போ இது இந்த பக்கம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதுக்கு சைடிஷ் தாங்க ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் கேப்சிகம் வச்சு தான் இன்றைக்கி ஒரு சைடிஷ் பண்ண போகிறேன். கேப்சிகம் 1 எடுத்திருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஆப்பிள் தக்காளி 4 தக்காளி கட் பண்ணது, 4 பல் பூண்டு, 3 வரமிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 2 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா பொரிய விட்டுக்கணுங்க. கருக விடாமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவு நல்லா முருகினதும் இப்போ நான் எடுத்திருக்க கேப்சிகமும் அந்த பெரிய வெங்காயமும் இப்போ உள்ளே போட்டுக்கிறேன். கேப்சிகம் போட்டு இந்த சட்னியை அரைச்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதுவும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கினதும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ அடுத்தது நம்ம தக்காளி, பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இப்போ எல்லாத்தையும் உள்ளே போட்டு அதையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு துண்டு புளி எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஆப்பிள் தக்காளி புளிப்பு இருக்காது அவ்வளோவா, அதனால் ஒரு பிஞ்சு மட்டும் புளி எடுத்திருக்கேங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு, இந்த அளவு பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம நல்லா பாருங்கள் ஆறிடுச்சு. ஆறுனதும் இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம்.
அவ்வளோதாங்க. அருமையான நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு கேப்சிகம் சட்னியும் நம்மளுக்கு பன் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க. ஊற வைக்கிற டைம் மட்டும்தாங்க, டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து ஒரு ஆப்ப சட்டி வச்சாச்சுங்க. வச்சுட்டு கொஞ்சமாக அதில் ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு நம்மளுக்கு பன் தோசை சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஆள் ஒன்று சாப்பிட்டாவே போதுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ஒன்று சாப்பிட்டாங்கன்னா வயிறு நிறைஞ்சிரும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கூட. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுக்கு பன் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு கேப்சிகம் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோதான், அருமையாக இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துருக்க மாவில் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம சுட்டுக்கலாங்க. எவ்வளோ வேணாலும், இட்லி வேணாலும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த சந்திக்கலாம். பாய்.